எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இவங்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்க பார்க்க போறோம். நீங்க பிலோ 4 லேக் ருபீஸ் ஏர்ன் பண்றீங்கன்னா அப்படின்னா டேக்ஸ் கிடையாதுன்னு போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோலையும் அதே தான், நோ டேக்ஸ் அப் டு ருபீஸ் 4 லேக் நோ டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லியிருந்தோம். நோ டேக்ஸ் அப்படிங்கிறதுக்காக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம விட்டுறலாமா, அதுக்கு நான் கொஸ்டின் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஆன்சர் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதுக்கு முன்னாடி நம்ம டாக்ஸ் ஸ்லாப் ரேட் இந்த வருஷம், அதாவது 2025-26 ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். அப் டு ருபீஸ் 4 லேக் அவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. 4 லேக் டு 8 லேக் 5% டாக்ஸ், 8 லேக் டு 12 லேக் 10% டாக்ஸ், 12 lakh to 16 lakh 15% tax, 16 lakh to 20 lakhs 20% tax, 20 lakhs to 24 lakh 25% tax, above 24 lakhs 30% tax, plus 4% higher education cess tax applicable ஆகும். போன வீடியோல பிலோ 4 lakh உள்ளவங்களுக்கு ஐடி ரிட்டர்ன் மேண்டேட்டரியா அல்லது ஆப்ஷன்லாம் கேட்டிருந்தேன். அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷனல் தான். ஆனா இந்த ஒரு 6 பாயிண்ட் தவிர அவங்க ஆப்ஷனலாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிடிஎஸ் ரீஃபண்ட் வாங்கினோம்னா ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதான் டிடிஎஸ் கிளைம் கிடைக்கும். ரெண்டாவது பாயிண்ட், ஃபாரின் இன்கம் இருந்தாலோ அல்லது ஃபாரின் அசெட் இருந்தாலோ அவங்க கட்டாயமா ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் பண்ணி இருந்தால் அவங்க கட்டாயமா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் அப்படின்னா பேங்க் டெபாசிட் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல, இபி பில் ருபீஸ் 1 லேக் ருபீஸ் மேல கட்டியிருந்தாலும், ஃபாரின் டிரான்சாக்ஷன் எக்ஸ்பென்சஸ் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருந்தாலும் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது பிசினஸ் லாஸோ அல்லது லாஸை நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா அவங்க கட்டாயமா, அதாவது ப்ரீவியஸ் இயர் லாஸ் இந்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும், அந்த லாஸை வந்து இந்த வருஷம் ப்ராஃபிட் கூட நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கட்டாயமா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, லோன் வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஹவுசிங் லோன் அல்லது பிசினஸ் லோன் வாங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, அல்லது வாங்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா, வாங்கிதான் ஒரு பிசினஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அவங்க வந்து கட்டாயமா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஆறாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, விசா எடுக்கணும் ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா கட்டாயமா அவங்களும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இப்ப இந்த 5 பாயிண்டையும் கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். அதாவது டிடிஎஸ் ரீஃபண்ட் கிளைம் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள், இப்போ 4 லேக் கீழே நம்ம இன்கத்தை ஏர்ன் பண்ணியிருக்கோம், ஆனா நமக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதாவது கட்டாயம் இல்லை, அதாவது ஆப்ஷனல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட் நம்ம பார்த்தோம், இவங்களை தவிர மற்றவங்க எல்லாம் ஆப்ஷனுக்குள்ள வந்துருவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிடிஎஸ் ரீஃபண்ட் சேலரி வாங்கினாவோ அல்லது ஒரு எஃப்டி டெபாசிட் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஏர்ன் பண்ணி அது மூலமா பேங்க்காரங்க அல்லது ஒரு கன்சர்ன் வந்து நமக்கு டிடிஎஸ் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த டிடிஎஸ் நீங்க ரீஃபண்ட் வாங்கணும்னு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா அந்த ரீஃபண்டை நீங்க கிளைம் பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் கட்டாயமா ஃபைல் பண்ணாதான் உங்க அமௌண்ட் வந்து, அதாவது ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து, அதாவது டிடிஎஸ் அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்டா போகும். ரெண்டாவது பாயிண்டோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின் இன்கம் இருந்துருச்சுன்னா, அதாவது உங்களுக்கு நீங்க இங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா ஒரு ஃபாரின்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமா ஒரு வருமானம் உங்களுக்கு இந்தியாவுக்குள்ள, அதாவது உங்க அக்கௌண்ட்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அவங்களும் கட்டாயமா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஃபாரின் அசெட், அதாவது ஃபாரின் இன்கம் மாதிரியே ஃபாரின் அசெட், இப்ப நம்ம ஒரு பிலோ 4 லேக் கீழே ஒர்க் பண்ற ஆளா இருந்தாலும் இங்க இந்தியாவில வாங்கி இருந்தாலும் அவருக்கு அசெட் வந்து அவங்களுடைய தாய் தகப்பனோ அல்லது வேற யார் மூலமாவோ ஒரு கிஃப்டாவோ ஒரு அசெட் அங்க வச்சிருந்தாரு அப்படின்னா அந்த பர்சனும் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் கட்டாயமா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அதுதான் வந்துட்டு ஃபாரின் இன்கத்துக்கும் அந்த ஃபாரின் அசெட்ஸ்க்குள்ள இருக்கிற டீடைல்ஸ். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிலோ 4 லேக் வாங்கியிருந்தாலும் சப்போஸ் நம்ம ஒரு இன்கத்தை டிக்ளேர் பண்ணணும் அல்லது இன்கத்தை காமிக்கணும் அப்படின்னா நம்ம டிரான்சாக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதாவது நம்ம வாங்குற இன்கத்தை விட எக்ஸ்பெண்டிச்சர் ஹெவியா இருக்கும். அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி ஹெவியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பதிலா உங்க ரிலேஷன்ஸ் வந்துட்டு அதுக்கு பேர் பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்களும் வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷனை ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். ஏன்னா அதுல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், எனக்கு இவ்வளவுதான் இன்கம் வந்திருக்கு, இதோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு நான் இப்படி பண்ணியிருக்கேன்
அது யார் மூலமா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம அதுல வைக்கும்போது அந்த ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் பண்றவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றது மூலமா தான் அந்த பாயிண்ட் அங்க மென்ஷன் பண்ண முடியும். அது எதுன்னு பாத்தீங்கன்னா பேங்க் டெபாசிட் 1 கோடி ரூபாய்க்கு மேல நீங்க பண்ணிருந்தீங்கன்னா கட்டாயமா அவங்களும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இபி பில் அதாவது ருபீஸ் 1 lakh மேல போயிருந்ததுன்னா அவங்களும் கட்டாயமா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி ஃபாரின் டிரான்சாக்ஷன், ஃபாரின் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஃபாரின் டிராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய்க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், மேண்டேட்டரி. 4வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் ஒரு பிசினஸ் பண்ணியிருந்தோம், இப்போ அதே பிசினஸை கண்டினியூ பண்ணியிருக்கோம், அது கூட சேலரி வாங்குறோம், அதர் இன்கம் வருது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல போன வருஷம் பண்ண பிசினஸ் வந்து லாஸ் நம்ம காமிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணி இந்த வருஷம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம பிலோ 4 lakh rupees ஏர்ன் பண்ணியிருந்தாலும் அவங்களும் வந்துட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த லாஸை நீங்க செட் ஆஃப் பண்ணணும் அல்லது கிளைம் பண்ணணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா இப்ப இருக்கிற பிலோ 4 lakh நெட் ப்ராஃபிட்டை அட்ஜஸ்ட் பண்ணி அதுல கொண்டு போய்க்கலாம். அதுக்காக கட்டாயமா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், இல்லாட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அந்த லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. 5வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க லோன் வாங்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா நீங்க ஹவுசிங் லோன் அல்லது பிசினஸ் லோன் வாங்கணும்னா கட்டாயமா ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதான் நம்ம அந்த லோனை அவைல் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கு. ஏன்னா பேங்க் வந்து அது ஒரு இன்கம் ப்ரூஃபா கன்சிடர் பண்றாங்க, அது ஒரு இன்கம் சர்டிபிகேட்டாவே கன்சிடர் பண்றாங்க. நம்ம சப்போஸ் நம்ம பிலோ 4 lakhs தான் இருக்கிறோம் அதனால ரிட்டர்ன் ஃபைல் பண்ண அப்படின்னு சொன்னாலும் அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க பிலோ 4 lakh இருந்தாலும் உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னா அப்படின்னா அந்த ஒரு இன்கம் ப்ரூஃபை நீங்க அட்டாச் பண்ணாதான் அந்த இன்கத்தை வந்து நம்ம லோனை அவைல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது விசா எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க ஃபாரின் டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அந்த ஃபாரினுக்கு நம்ம போகணும் அப்படின்னா இந்த வருஷத்துல அதாவது ப்ரீவியஸ் இயர்ல நீங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணாதான் அதுக்கு அப்ளிகபிளா மாறும். அதனால கட்டாயமா அவங்களும் ஃபைல் பண்ணணும். அதனால இதை மனசுல வச்சுட்டு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண தொடங்குங்க. இந்த வீடியோ மூலமா 2 இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றது ஒரு பினான்ஸ் டிசிப்ளினா பாக்குறேன். 2வது வந்து டாக்ஸ் பே பண்ணாத்தையும் பரவாயில்ல, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றது நம்மளுடைய ஒரு அடையாளமா இருக்கு, அது ஒரு சான்றிதழா இருக்கு. அதை பயன்படுத்தி எல்லாரும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தொடங்க. ஒரு எக்ஸாம்பிளோட நான் இந்த வீடியோவை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தர் வந்து 25 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் பண்றாருன்னு வச்சுக்கோ. ஒரு பிசினஸ் மூலமா 25 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் பண்றாரு. அந்த டேர்ன் ஓவர் பண்ற ஆளு அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர், அவர் பர்ச்சேஸ் இருக்கும், ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் இருக்கும், எல்லா எக்ஸ்பென்சஸ் போக அவருடைய மீதமுள்ள வருமானம் 3,98,000 ரூபாய் தான் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்குவோம். அதாவது நெட் ப்ராஃபிட். அப்படி இருந்தா அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டா அவர் வந்து ஏன்னா அவரு பிலோ 4 lakh கீழே வந்துட்டாரு. சப்போஸ் 4 லட்சம் ரூபாய்க்கு கீழே அவர் வந்திருந்தாலும் அதர் இன்கம் வேற ஏதாவது இருந்ததுன்னா அவரு அதையே ஆட் பண்ணி 4 lakh கீழே இருந்தாருன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் ஆப்ஷனலா கொண்டு போய்க்கலாம். ஆனா இந்த இன்ஃபர்மேஷனை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கு நீங்க ஆன்சர் சொல்ல வேண்டியது இருக்கும். எப்படி 25 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு நீங்க இன்னும் ரிட்டர்ன் ஃபைல் பண்றேங்கிற பார்வை தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். நீங்க 4 lakh ஏர்ன் பண்ணிருக்கிறது தெரியாது. அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க அவங்க கிட்ட பப்ளிஷ் பண்ண வேண்டியது வரும். அதுக்கு பப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆள்கள், அதாவது 25 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் நான் 4 lakh பிலோவா நான் காமிச்சாலும் என்னுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல நான் வந்து என்னோட இன்கத்தை நான் டிக்ளேர் பண்றேன், என்னோட எக்ஸ்பெண்டிச்சரை டிக்ளேர் பண்றேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்றது நல்லது. இவங்களும் அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு கீழே வர்றாங்க. அந்த 4 lakh rupees நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது ஒரு முக்கிய காரணமா அமையுது. நீங்க எந்த இடத்துலயும் தலை நிமிர்ந்து நிக்கலாம். தேங்க்யூ.